guys, welcome back to my channel Mummy Box Info. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நம்ம சம்மர் ஹாலிடேஸ்க்கு இப்போ ஊருக்கு போயிருந்தோம். ஸோ ஊரில் நிறைய வீடியோஸ் எடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அதுக்கான டைம் இல்லை, ட்ராவல்லே போயிடுச்சு. ஸோ இப்போ பேக் டு சென்னை வந்தாச்சு. நம்ம ஊர்லேருந்து அம்மா வீட்டிலேருந்து நான் என்னென்ன கொண்டுட்டு வந்தேன் பின்னாடி பார்த்தாலே தெரியும், வெறும் பேக்காக தான் இருக்கும். ஸோ அம்மா வீட்டிலேருந்து என்னென்ன கொண்டுட்டு வந்தேன் அப்படிங்கிறது ஒரு சின்ன வீடியோவாக எடுத்து போட்டுடலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ ஃபுல்லாக வெளியில் போயிட்டு வந்து அப்படியே வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதான் கொஞ்சம் டயர்டாக இருக்க மாதிரி இருக்குது. இப்போ தான் ஊர்லேருந்து வந்திருந்தோம் இல்லையா, அதனால வீட்டுக்கு கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ வாங்கிட்டு வந்து வச்சாச்சு. இன்னும் இந்த பை எல்லாமே வந்து எடுத்து வைக்கல. ஸோ அதுக்கு முன்னாடி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் எடுத்து வைக்கலாங்கிறதுனால அப்படியே வச்சுருந்தேன். வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்படி வச்சுருக்க முடியாது. ஃபஸ்ட்டு வந்து இந்த பேக்கில் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். ஃபுல்லாகவே ஸ்கூல் திங்ஸ் வாங்கி கொடுத்துருந்தாங்க. பேர பசங்களுக்கு வந்து அம்மம்மா வந்து ஸ்கூல் பேக்லேருந்து பென்சில் பாக்ஸ்லேருந்து எல்லாமே வாங்கி கொடுத்துருந்தாங்க. இது வந்து முகில் குட்டிக்கு வாங்கியிருந்தாங்க. இது வந்து சின்னவனுக்கு அகில் குட்டிக்கு வாங்கியிருந்தாங்க. அகில் குட்டி வந்து இப்போதான் வந்து ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ண போறாரு. அது ஸ்கூலே இனிமேல் தான் நாங்கள் வந்து ஜாயின் பண்ண போறாரு. பேசிக் கிளாஸ் இனிமேல் தான் போக போறாரு. அக்டோபர்ல அவருக்கு ஆனால் பேக் வாங்கியாச்சு. ஏன்னா இவருக்கு வாங்கிட்டு அவருக்கு வாங்கலை அப்படின்னா சண்டை வந்துடும். ஸோ அவங்கவுங்களுக்கு எது பிடிக்குமோ அந்த பேக் எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி 2 பேருக்குமே வந்து பென்சில் பாக்ஸ் வாங்கி கொடுத்துட்டாங்க. எல்லாமே வந்து அவங்களுக்கு எது பிடிக்குமோ அதை எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு பென்சில் பாக்ஸ் எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி லூஸில் வந்து 4 பென்சில் எடுத்திருந்தேன். நான் ஃபஸ்ட்டு வந்து லூஸில் மட்டும்தான் எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் அம்மா புடிவாதம் பண்ணி இதையும் வாங்கி கொடுத்துட்டாங்க. சரின்ட்டு இதையும் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு தேவையான ரப்பர் ஷார்ப்னர் எடுத்திருந்தேன். இந்த ஒரு நோட் டைரி எடுத்திருந்தேன். இது எனக்காக வாங்கியிருந்தேன். ஸோ வந்து ஒரு பென் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் இது எல்லாமே தான் ஸ்கூல் அக்சசரிஸ் அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே வந்து அம்மம்மா சைட்லேருந்து வாங்கி கொடுத்தேன். நான் தான் வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாமே வாங்கி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்க பார்த்தாலே தெரியும், பிளாப்பழம் அம்மா வீட்டுல வந்து பிளாமரம் இருக்கிறதுனால ஒரு 4 காய் பக்கத்து வீட்டுக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்காய் எடுத்துட்டு வந்துட்டு பிளாப்பழம் இது ஒரு இதை கட் பண்ண ஸ்டேஜ்ல தான் இருக்கு. நல்ல பழமா இருக்கு. ஸோ இதை வந்து கட் பண்ணிடலாம். இதோட டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பரா இருக்கும். ஏன்னா வீட்டுல இருக்கும்போது நாங்க கட் பண்ணி சாப்பிட்டோம் அம்மா வீட்டுல. ஸோ இது வந்து அவ்வளோ டேஸ்டா இருக்கும். இனிப்பு நல்ல குண்டு குண்டு பழமா இருக்கும். ஸோ இதுவும் கொண்டுட்டு வந்திருந்தேன். ஒரு 4 பழம் பறிச்சு கொண்டுட்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறம் வந்து இந்த மூட்டையில என்ன இருக்கு அப்படின்னு பார்த்துடலாம். இந்த மூட்டையில வந்து உளுந்து எடுத்துட்டு வந்திருந்தேன் அம்மா வீட்டுல இருந்து. பாத்தீங்கன்னா அம்மா வீட்டுல இருந்து எப்பவுமே வந்து நான் தோல் இல்லாத உளுந்து இங்க வாங்கிட்டு இருந்தேன். ஸோ இது வந்து எனக்கு அலச தெரியாதுங்கிறதுனால இவ்வளவு நாள் எடுத்துட்டு வரல. சரி அம்மா வீட்டுல இருக்கும்போது எதுக்கு இங்க காசு கொடுத்து வாங்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுனால இந்த வாட்டி நான் வந்து உளுந்து ட்ரை பண்ணலான்னு எடுத்துட்டு வந்துட்டேன். இதுல எப்படி ஒரு குறைஞ்சது ஒரு 7 கிலோ 8 கிலோவாது இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வாட்டி அம்மா வீட்டிலேருந்து உளுந்து எடுத்துட்டு வந்தாச்சு. ஸோ அதை இனிமேல் தான் ட்ரை பண்ணி பார்க்க. இது எல்லாமே வந்து காரில் சேஃபாக வரணுங்கிறதுக்காக நல்லா டைட்டாக நாக்கு போட்டிருக்காங்க. ஸோ கலட்டுறதுக்கே நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. எங்களுக்கு வந்து குளியல் பொடி இருந்தது. நான் இன்ன வரைக்கும் பசங்களுக்கு வந்து எந்த சோப்பும் யூஸ் பண்ண மாட்டேன். குளியல் பொடி, அதாவது பருப்பு பொடி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அது இருக்கு. அதுக்கப்புறம் இந்த வாட்டி கொஞ்சம் புக்ஸ் கேட்டிருந்தேன். இது வந்து மாமியார் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன். சப்பாத்தி பூரி இந்த மாதிரி இதுலலாம் நான் அந்த மாதிரி புக்ஸில் அதாவது மாவு பெரட்டி வச்சுட்டோம்னா டக்கு டக்குன்னு ஒன்று எடுத்து போட எனக்கு யூஸாக இருக்கும். அதனால வந்து இந்த நியூஸ் பேப்பரில் அடிஷ்னலாக வர புக்ஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஸோ இங்கே வந்து மண்டை வெல்லம் தான் கிடைக்குது அப்படின்னால கொஞ்சம் அச்சு வெல்லம் வந்து ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். எனக்கு அச்சு வெல்லம் தான் தெரியும் கணக்கு போடுறதுக்கு. ஸோ அதுக்காக அச்சு வெல்லமும் ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறம் வந்து மாமியார் வந்து எங்களுக்காக இந்த கண்டெய்னர் பாக்ஸ் வந்து வாங்கி வச்சிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 3 செட் ஆஃப் கண்டெய்னர் பாக்ஸ் வாங்கி வச்சிருந்தாங்க. அதையும் வந்து நம்ம எடுத்துட்டு வந்தாச்சு. எங்களுக்காக வாங்கி வச்சிருந்தது. ஸோ வெல்லம் வந்து 1 கிலோவா வாங்கிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து பூண்டு கொஞ்சம் வாங்கி கொடுத்தாங்க. இதுவும் மாமியார் வீட்டில இருந்தா கொண்டு வந்து வாங்கி வச்சிருந்தாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு ஆளுங்கிறதுனால அவங்களுக்கு தேவைப்படாது. ஸோ இதை எடுத்துட்டு போமான்னு சொன்னாங்க. அதுவும் வாங்கிட்டு வந்துட்டேன். இதுக்கப்புறம் வந்து ஒரு பாத்திர செட் வாங்கி வச்சிருந்தாங்க. ஸோ இது வந்து ஒரு மூடி போட்ட ஒரு பவுல் மாதிரி, இது மாதிரி ஒரு குழம்பு எடுக்கிற பவுல் வச்சிருந்தாங்க. ஸோ அதையுமே வேணாம்னு சொல்ல முடியாது, நம்ம வாங்கிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் இதில் வந்து கோடாலி தைலம், கழுத்து வலிக்கு தேய்க்கிற தைலம், இது எல்லாமே மாமியார் வீட்டிலேருந்து வாங்கிட்டு வந்தாச்சு. அதே மாதிரி அவங்களுமே பசங்களுக்கு வந்து பவுச்சு, அதுக்கப்புறம் இதில் வந்து பென்சில், இது எல்லாமே வாங்கி கொடுத்துருந்தாங்க. அது ஒரு செட் அம்மா வீட்டிலேருந்து வாங்கி கொடுத்தாங்க. இது மாமியார் வாங்கி கொடுத்தது. ஸோ அதையுமே வாங்கிக்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் இதில் வந்து இந்த மிக்சி ஜார் வந்து என்னோடது கீழே உடஞ்சி போச்சு. இது பழைய மிக்சி ஜார்னு இதை வந்து சரி பண்ணுறதுக்காக ஊருக்கு எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஸோ அதையும் வந்து சரி பண்ணிட்டு வந்தாச்சு.
கட்டப்பையில் அவ்வளோதான் இருக்கு. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்துடலாம். நெக்ஸ்ட் இதுல வந்து என்ன இருக்கு அப்படின்னு எடுத்துட்டோம்னா, இந்த வாட்டி தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் என்ன எடுத்துட்டு வந்தேன். ஊர்ல இருந்து இந்த மாதிரி ரொம்ப லாங் டிராவல்ல எல்லாம் என்ன எடுத்துட்டு போக கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால எப்பவுமே வந்து அப்பா தான் எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க, கொண்டுட்டு வருவாங்க ஆட்டினதுக்கு அப்புறம். ஸோ இந்த வாட்டி வந்து நம்மளே எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 லிட்டர் நல்லெண்ணெய் எள்ளுல நம்ம வயல்ல விரைச்ச எள்ளுல அரைச்ச ஆட்டுன்னு வந்து நல்லெண்ணெய் ஊர்ல இருந்து எடுத்துட்டு வந்துட்டேன். இந்த வாட்டி நாங்களே கார்ல எடுத்துட்டு போயிடலாம், அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு சொல்லியாச்சு. இதோட வாசனையே வந்து அவ்வளோ ஒரு நறுமணமா இருக்கு, அவ்வளோ சூப்பரா இருக்கு அந்த நல்லெண்ணெய் வாசனை. ஸோ இது எடுத்துட்டு வந்திருந்தேன். சொல்லி கேட்டீங்கன்னா அப்படின்னா தம்பிங்களுக்கு குளியல் பொடி தான், அது வந்து ஊர்ல யூஸ் பண்ணிட்டு இருந்தது, மீதி உள்ளதை எடுத்துட்டு வந்தேன். இதுல வந்து ஃப்ரெஷ்ஷா அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன். சரி இது ஒரு மாசம் 1.5 மாசம் வரும் அப்படிங்கிறதுக்காக இதையும் ஊர்ல இருந்து எடுத்துட்டு வந்தாச்சு. அடுத்தது இதுல வந்து என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பருப்பு, துவரம் பருப்பு. ஸோ ஒரு பைக்கு வந்து உள்ளார வந்து சேஃபா கொண்டுட்டு போகணுங்கிறதுக்காக ஊர்ல 2 பையில போட்டு கொடுத்தாங்க. ஸோ இது எல்லாமே வந்து துவரம் பருப்பு தான். பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து துவரம் பருப்பு. இதுவுமே நான் வந்து ஊர்ல இருந்து இந்த வாட்டி எடுத்துட்டு வந்தாச்சு. எப்பவுமே துவரம் பருப்பு வந்து வாங்கிட்டு வர மாட்டேன். ஸோ இந்த வாட்டி அம்மா வந்து அதுவுமே வாங்கி வச்சிருந்தாங்க. ஸோ எடுத்துட்டு போமான்னு சொன்னாங்க, அதுக்காக எடுத்துட்டு வந்துட்டேன். இதுல என்ன இருக்கு பார்த்தீங்க அப்படின்னா உளுந்து பொடி கேட்டிருந்தேன், அதாவது கருப்பு தோல் உளுந்து பொடி அம்மாட்ட கேட்டிருந்தேன். அது வந்து கஞ்சி மாதிரி செஞ்சு சாப்பிடுவோம், அதுக்காக கருப்பு உளுந்து பொடி. இன்னொன்று வந்து இது பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கான சத்து மாவு. நம்ம வந்து கடையில இருந்து மிக்ஸ் வாங்கி கொடுக்கறது கிடையாது, வீட்டில் உள்ள எல்லாருக்குமே சரி. இதை வந்து நம்மளே ஃப்ரெஷ்ஷாக வாங்கி அரைக்கிற பொடி. இதில் நான் என்னென்ன சேர்ப்புங்கிற இன்க்ரீடியன்ஸ் இருக்காது, தேவைன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போடுவேன் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்கிறேன். இதுவுமே வந்து அம்மா எனக்கு எப்போவுமே அரைச்சி கொடுத்துருவாங்க, நான் எதுவுமே அரைக்க மாட்டேன். அரைக்கிற விஷயங்கள் எதுவுமே வந்து நான் போக தேவையே இல்லை, அம்மாவே வந்து எல்லாமே அரைச்சி கொடுத்துருவாங்க. அதுக்கு வந்து ஒரு டோல் கிட்ட விற்றாங்க, அதில் வாங்கினது. இது வந்து ஊர்லேருந்து கொண்டுட்டு வந்தது கிடையாது. ஸோ ஃப்ரெஷ்ஷாக அங்கே வந்து கடைக்கு வந்து டோல் கிட்ட எப்போவுமே போகிறப்பே சரி வரப்பே சரி எப்போவுமே நான் வந்து வாங்கிட்டு வந்துடுவேன். அதே மாதிரி வெங்காயமும் வந்து காரில் வரும்போது ஒரு இடத்துல வந்து போட்டு விற்றாங்க. ஸோ அங்கே வந்து விளையிறது வெங்காயம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஸோ சூப்பராக இருந்தது, அதுவும் வந்து வாங்கிட்டு வந்தேன். இது வந்து 1.5 கிலோ 100 ரூபான்னு சொல்லிட்டு சின்ன வெங்காயம், சாம்பார் வெங்காயம் வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் இந்த பையில வந்து இது வந்து மாமியார் கொடுத்து விட்ட பைய. இதுல வந்து என்ன இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்கன்னா 2 டப்பா வந்து இட்லி பொடி. நம்ம வந்து இட்லி பொடியும் நான் அரைக்க மாட்டேன், ஊர்ல இருந்து எப்பவுமே மாமியார் தான் கொடுத்து விடுவாங்க. ஸோ வந்து 2 டப்பா இட்லி பொடி கொடுத்து விட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் இது ஃபுல்லா என்ன இருக்கு அப்படின்னா வேர்க்கடலை தான் இருக்கு, அதாவது காஞ்ச கடலை. நம்ம வறுக்கிற கடலை ஊற வச்சு கூட நம்ம வேக வச்சு அவிச்சு சாப்பிடலாம், இல்லை நீங்க வறுக்கிறீங்கனாலும் ரொம்ப ருசியா இருக்கும். வேர்க்கடலை ஃபுல்லா இருக்கு. இதுல வந்து மிளகாய் தூள், இதுல இன்னொன்று வந்து மல்லித்தூள். இதுல வந்து மல்லித்தூள் இருக்கு. இந்த மாதிரி அரைக்கிற விஷயங்கள் எதுவுமே வந்து நான் வந்து இங்க அரைக்க மாட்டேன், அம்மா தான் எனக்கு செஞ்சு கொடுப்பாங்க. நான் செய்யறேன்னாலும் அவங்க விட மாட்டாங்க, எனக்கு முடிய போகுது அப்படிங்கறத அவங்களே கால்குலேட் பண்ணி அதுக்கப்புறம் அரைச்சு வச்சிருவாங்க. இந்த மாதிரி அரைச்சிட்டோமா அப்பாட்ட கொடுத்து விடுறேன்னு சொல்லிடுவாங்கன்னு எதுவும் பண்ணாது. நானா எதுவுமே கேட்கலன்னா கூட அவங்களே வந்து 1 மாசம் தான் வரும் 1.5 மாசம் தான் வரும்னு கணக்கு தெரிஞ்சு அவங்களே அரைச்சு கொடுத்து விட்டுருவாங்க. நான் போடலன்னா கூட அப்பா கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் யார் வீட்டுல இருந்து, அம்மா வீட்டுல இருந்து இன்னும் உங்களுக்கு மிளகாய்த்தூள், மல்லித்தூள், பூண்டு, புளி இந்த மாதிரிலாம் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. அதெல்லாம் இது ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கும். அம்மா வீட்டுல இருந்து நமக்கு இப்போ வரைக்கும் வருது அப்படிங்கிற கண்டெய்னர் பாக்ஸ் இருக்கும். இதுக்குள்ள ஒரு கண்டெய்னர் பாக்ஸ் இருக்கும். இது ஃபுல்லாவே என்ன இருக்கு அப்படின்னா நாட்டுக்கோழி முட்டை தான் இருக்கு. அம்மா வீட்டுல கோழி வளர்க்குறாங்க. ஸோ இது ஃபுல்லாவே வந்து நாட்டுக்கோழி முட்டை தான் கொடுத்துட்டு இருந்தாங்க பசங்களுக்கு. நான் எப்போ ஊருக்கு போறேன் இல்லை அப்பா ஊருக்கு வராங்க அப்படின்னா அந்த டயத்துல கோழி முட்டை போட்டு அது சேர்த்து வச்சிருவாங்க எங்களுக்காக. ஸோ என்னடா அரிசியா இருக்குன்னு பார்க்காதீங்க, அரிசிக்குள்ள இருந்தாதான் இது சேஃபா எடுத்துட்டு வர முடியும். இல்லைன்னா டிராவல்ல கார் இது பண்ணி குளுங்குறதுல இது உடஞ்சிரும். ஸோ வந்து அரிசியில வச்சு எடுத்துட்டு வந்தோம்னா இது சேஃபா வந்து எடுத்துட்டு வந்துடலாம். நீங்க எவ்வளவு தூரம் டிராவல் பண்றீங்கனாலும் இது சேஃபா இருக்கும். யாராவது ஊர்ல இருந்து முட்டை இந்த மாதிரி எடுத்துட்டு வரீங்க அப்படின்னா இந்த மாதிரி அரிசியில வச்சு எடுத்துட்டு வாங்க, உடையவே உடையாது. நான் எப்பவுமே சரி அப்பாவும் சரி இப்படிதான் எடுத்துட்டு வருவோம். ஸோ இது ஃபுல்லா வந்து முட்டை தான் இருக்கு, நாட்டுக்கோழி முட்டை தான் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த சாக்கு ஃபுல்லா என்ன இருக்குன்னா மாங்காய் தான் இருக்கு. அம்மா வீட்டுல வந்து மாங்காய் மரம், தேங்காய் மரம், பிளா மரம் இது ஃபுல்லாவுமே இருக்கு. ஸோ பிளா மரத்துல இருந்து பிளா பழத்தை ஒரு 4-5 பறிச்சுட்டு வந்தாச்சு, எல்லார் வீட்டுக்கும் கொடுப்போம் அப்படிங்கிறதுனால இந்த மூட்டை ஃபுல்லா வந்து மாங்காய் தான் இருக்கு. மாங்காய் வந்து அம்மா வீட்டுல சூப்பரா இருக்கும். இந்த மரத்துல ஒரு 4-5 மரம் இருக்கு அம்மா வீட்டுல. அதுல நான் பறிச்சுட்டு வந்த மரம் தான் வந்து ரொம்ப இனிப்பா இருக்கும். அதனால ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாங்காய் மரமும் கிச்சன்ல ஒரு மூட்டை வச்சிருக்கேன், தேங்காயும் அதை எடுத்துட்டு வந்தாச்சு.
தேங்காய் வந்து கிச்சன் உள்ள இருக்கு. அது மட்டும்தான் நான் காட்டலன்னு நினைக்கிறேன். இவ்வளவுதான் நான் வந்து அம்மா வீட்டுல இருந்தது. இது என்னன்னு பாத்தீங்கன்னா அழுக்கு துணி மிஷின்ல போடுறதுக்காக எடுத்து வச்சிருக்கேன், வேற ஒன்றும் இல்லாது. இவ்வளோ திங்ஸ் தான் வந்து நான் அம்மா வீட்ல இருந்தும் மாமியார் வீட்ல இருந்தும் எனக்கு கொடுத்து விட்டாங்க. அம்மா வீடும் சரி மாமியார் வீடும் சரி நான் எதுவுமே கேட்கணும்னு தேவை கிடையாது. நான் ஊருக்கு போறேன் இல்லை அப்பா வராங்க அப்படின்னா மாசத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி எனக்கு என்னென்ன தேவையோ அதை தானு கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. யாருக்கெல்லாம் இந்த மாதிரி அனுபவம் இருக்கு அப்படிங்கறத சொல்லுங்க. இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா கண்டிப்பா நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க. பாய்.